என்கிட்ட அன்பு 2 தடவை வந்து ப்ரொபோஸ் பண்ணாரா? அந்த ப்ரொபோசல் ஏன் இன்னும் கண்மணி கிட்ட பண்ணாம இருக்காரு? ஜாதகம் பொருந்தி இருக்குன்னு ஒரே ஒரு பொய் சொன்னாங்க. அது பொய் தானே? அது பொய். அதுன ஒரே ஒரு பொய். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா? நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்க பேர் சொல்லுங்க மக்களுக்கு. என்னோட பேர் வந்து கிரேசி தங்கவேல். ஸோ கண்மணி அன்புடன்ல வந்துட்டு வெண்ணிலாவா பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன நீயா நாளால பொழந்து கட்டிட்டீங்க. அண்ட் உங்களை வந்து ஆக்சுவலி இப்படி பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இது எனக்கு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயம். என்னோட ஜேர்னி வந்துட்டு நான் மீடியா வந்து 3 years ஆகுது. ஸோ என்னோட ஜேர்னி வந்து அஸ் அ நெகட்டிவ் கேரக்டராக தான் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த மாதிரி தான் எனக்கு கண்மணி அன்புடன் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு தேடி வந்துச்சு. ஸோ இட் இஸ் அ லீட் கேரக்டர், டபுள் ஹீரோயின் சப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஒன்று வந்து பாசிட்டிவ் ஹீரோயின் அண்ட் அனதர் ஒன் இஸ் நெகட்டிவ் ஹீரோயின் அப்படின்னு இருக்கும். நாங்கள் ஒரு ஆர்டிஸ்டாக பார்க்குறப்போ எல்லாருக்குமே எல்லாமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும்தான். இதில் என்னன்னா கண்மணி அன்புடன்ல ஃபர்ஸ்டே நீங்கள் வந்து ஹீரோயினாக நடிச்சிங்க. ஏன்னா கண்மணியை விட உங்களை தான் ரொம்ப பிடிச்சி. ஏன்னா கண்மணியை விட நீங்கள் ரொம்ப அழகாக இருந்தீங்க ஃபஸ்ட்டு வரும்போது. அப்போ நான் நினச்சேன் உங்களை தான் மெயின் ஹீரோயினாக போடுவாங்க அப்படின்னு பார்த்தா திடீர்னு டைரக்டர் உங்களை வந்து இதுக்கு வில்லியா ஆக்குறதுக்கு முயற்சி பண்ணிட்டாங்க. அப்போ உங்கள் மனநிலை எப்படி இருந்தது? இது ஆக்சுவலி வந்துட்டு என்கிட்ட நிறைய பேர் சொன்ன விஷயம் இது. ஏன்னா நாங்கள் உங்களை தான் வந்து நாங்கள் ஆக்சுவலி மெயின்னு நினச்சி எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி. நானே அப்படி தான் நினச்சேன். ஆமாம். பட் எனக்கு முன்னாடி கதை தெரிஞ்ச கதை தான். பட் என்கிட்ட என்ன, நீங்கள் வில்லியா மாறுறப்போ ஒரு நியாயமான ஒரு விஷயம் இருக்கும். அது கண்டிப்பாக வந்து நீங்கள் தப்பாக தெரியாது, மக்கள்கிட்ட போய் தப்பாக போய் சேராது அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணாங்க. பட் கதைக்களம் வந்து போக 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 அது நம்மளுக்கு எப்படி மாறும் அப்படின்னு சொல்லவே முடியாது இல்லையா? அப்போது நான் வாக்கு கொடுத்துருக்கேன், ஓகே இந்த கேரக்டரை வந்து நான் நல்லபடியாக பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு வாக்கு கொடுத்தப்போ அந்த கதைக்களம் எப்படி இருந்தாலுமே நான் பண்ணி தான் ஆகணும். நான் வேற வழி இல்லை. ஸோ வெண்ணிலாவாக வந்துட்டு ஐ ஹவ் கிவன் மை வேர்ட்ஸ் டு எவ்ரி ஒன். ஓகே நான் இந்த கேரக்டர் நல்லபடியாக பண்ணி கொடுத்துட்டு நான் இருப்பேன் அப்படின்ட்டு மாறுறப்போ அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகும். உங்களுக்கு வில்லி கேரக்டர் கொடுக்கும்போது எங்களுக்கெல்லாம் ஆடியன்ஸ் எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு இதாக இருந்துச்சு, கஷ்டமா இருந்தது. இது என்னோட அம்மாவே வந்துட்டு ஃபீல் பண்ணுவாங்க, நீ வில்லியா பண்றியே என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நிறைய பேர் ஆடியன்ஸ் எல்லாம் என்ன பார்க்குறவங்க வந்துட்டு நீங்க ஏன் வில்லியா பண்றீங்க, நீங்க வந்து பாசிட்டிவா பண்ணக்கூடாதா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. நான் ஸ்டார்டிங் ஆரம்பத்தில் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்மளுக்குமே பாசிட்டிவாக பண்ணணுமே, இன்னும் மக்கள்கிட்ட இருந்து ஓகே திட்டுறாங்கன்றது ஓகே, அதை தாண்டி இன்னும் நிறைய லவ் கிடைக்கணுமே, சப்போர்ட் கிடைக்கணுமே அப்படின்ற ஒரு ஆசை இருந்திருக்கு. ஆனால் எனக்கு அப்புறம் என்ன தோண ஆரம்பிச்சிச்சுன்னா, நான் இன்னும் ஜெயிக்க ஆரம்பிக்கலை. ஸோ நான் ஜெயிக்கிற வரைக்கும் டக்குன்னு வந்துட்டு இது மேலே ஆசைப்பட்டு பாசிட்டிவாக கிடைச்சா கண்டிப்பாக பண்ணாமல் இருக்க மாட்டேன், கண்டிப்பாக பண்ணுவேன். என்னை தேடி அதுக்கான டைம் வரப்போ கண்டிப்பாக என்னை தேடி வரும். அது வரைக்கும் எனக்கு இருக்க ஆப்பர்ச்சுனிட்டி நல்லபடியாக நான் ப்ளே பண்ணணும். அதில் ஜெயிக்கிற வரைக்கும் என் மைண்ட் அப்படி தான் மாறுச்சு எனக்கு. இப்போ நான் உங்களை அன்னைக்கு பார்த்துட்டு போனதுலேருந்து கோபமே வரமாட்டேங்குது. உங்களை எல்லாம் பார்த்தா எந்த சீரியலை பார்த்தாலும் நான் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, எந்த விதமான கோபமும் வரல எனக்கு. அதனால நீங்க யாருமே எந்த ஒரையும் பண்ணிக்க வேண்டாம். அப்புறம் இன்னொரு கேள்வி கேக்குறேன். நீங்க நடிக்கிறீங்க, உங்களுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் கேக்குறேன். சீரியல்ல நடிச்சுட்டே இருக்கிறீங்க. உங்களுக்கு வந்து பின்னாடி நீங்க உங்க வீட்டு பக்கத்துல எல்லாம் போனா ஏதாவது தப்பா ஏதாவது பேசுவாங்களா, ஏதாவது நடந்துக்குவாங்களா உங்கள்கிட்ட? அந்த மாதிரி இது வரைக்கும் யாரும் நடந்துக்கிட்டது கிடையாது. மக்கள் இப்பதான் நிறைய புரிஞ்சுக்கிட்டாங்க நான் சொன்ன மாதிரி. அதனால அவங்க எல்லாருக்குமே அது வந்து நடிப்பு. நான் வெளியில போறப்போ நான் சீதாலட்சுமியோட, என்னோட அம்மா பேர் சீதாலட்சுமி, அவங்கள பொறுத்த வரைக்கும் இவ ஒரு நடிக்கிற பொண்ணு, சீரியல்ல இருக்கா அதெல்லாம் எதுவுமே இல்லை. எண்ட் ஆஃப் த டே என்னோட ஏரியால போய் என்னோட வீட்டுக்கிட்ட கேட்டீங்கன்னா சீதாலட்சுமியோட பொண்ணா மட்டும்தான் என்னை பார்ப்பாங்க. அப்புறம் வந்து நீயா நானாக்கு வந்தீங்க இல்லையா எல்லாரும், அதுக்கு அப்புறம் உங்கள்கிட்ட யாராவது ஏதாவது கேட்டாங்களா? ஆக்சுவலி நீங்கள் என்னை பிளாஸ்ட் பண்ணது நிறைய பேர் வந்துட்டு உங்களை நல்லா நீயா நாளா வச்சு செஞ்சுட்டாங்களா அப்படின்ற மாதிரி ரொம்ப அது ஆக்சுவலி வைரல் ஆச்சு. அதை தாண்டி நெகட்டிவாலாம் எதுவுமே இல்லைம்மா. சாரி. ஐயோ இல்லை, ஐயோ எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நாங்கள் நடிக்கிறத எங்களோட கதையை வந்துட்டு எங்களை விட நல்லா ஞாபகம் வச்சு நீங்கள் வந்து எல்லாமே சீரியல்ஸ்ல எல்லாம் பேர் சொன்னீங்க, டைமிங் சொன்னீங்க, அண்ட் எல்லா கேரக்டர்ஸோட நேமே நீங்கள் வந்துட்டு அன்னைக்கு சொன்னீங்க. எங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஓகே நம்ம நடிக்கிறோம், நம்ம நடிக்கிறது தெரியாமல் போயிடக்கூடாது, மக்கள் அது வந்து பார்க்குறாங்க, அதுக்கான அங்கீகாரத்தை மக்கள் வந்துட்டு தெரியுது, அதுதான் எங்களுக்கான அங்கீகாரம். அந்த அங்கீகாரத்தை நீங்கள் அன்னைக்கு எங்களுக்கு கொடுத்தீங்க எங்களுக்கு. ஆக்சுவலி இப்போ நீங்கள் இதில் வில்லியா நடிச்சிட்டு இருக்கிறீங்க கண்மணி அன்புடன் சீரியலில். அடுத்து வேறு ஏதாவது சேனலில் வேறு ஏதாவது சீரியலில் உங்களுக்கு ஹீரோயினாக நாங்கள் கொடுக்குறோம், சம்பளமும் அதிகம் கொடுக்குறோம் அப்படின்னா எங்களுக்கெல்லாம் பிடிச்ச வெண்ணிலாவை விட்டுட்டு போயிடுவீங்களா, இல்லை இதையும் நடிச்சுட்டு அங்கேயும் போய் நடிப்பீங்களா? இது கொஞ்சம் கஷ்டமான கேள்விதான்.
இதையும் நடிச்சு அதையும் நடிக்க விட்டாங்கன்னா தாராளமா கண்டிப்பா நான் ஓகே சொல்லுவேன். பட் அப்படி பண்ண விட மாட்டாங்க. யூஸ்வலா நம்மளுக்கு ஹீரோயினா ஏதாச்சும் வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா அந்த டைம்ல நம்ம வந்து என்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருந்தாலுமே அதை ட்ராப் அவுட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஒருவேளை எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்பு கிடைக்குது, அது இன்னுமே வந்து என்ன மக்கள்கிட்ட போய் சேர்க்கிற மாதிரி ஒரு வாய்ப்பா இருக்கும்னா கண்டிப்பா நான் வந்து உங்ககிட்ட பிடிச்ச மாதிரி இருக்கிற ஒரு கேரக்டர் தான் சூஸ் பண்ணிட்டு போவேன். நான் சீரியலை பத்தி நிறைய கேட்டுக்கிட்டே இருக்கலாம். கிரேசி யாரு? கிரேசி கண்டிப்பா நீங்க சீரியல்ல பாக்குற ஒரு முகம் கிடையாது கிரேசி. ஸோ நிஜத்துல வந்துட்டு கொஞ்சம் ஒரு அப்பாவியான பொண்ணு தான். கிரேசிக்கும் வெண்ணிலாவுக்கும் என்ன வித்தியாசம்? நிறைய வித்தியாசம் இருக்குமா, டோட்டலா வேற வேற. கிரேசி வந்துட்டு கண்டிப்பா மற்றவங்களுக்கு வாழ்க்கைக்கு ஆசைப்படுற ஒரு பொண்ணு கிடையாது. முதல்ல ஒரு ஏன்னா நாங்க வில்லியா பண்றப்போ எங்களுக்கு மோஸ்டா ஒரு பிராண்டட் நேம் கொடுப்பாங்க. அது என்ன நேம்னா அடுத்த புருஷனுக்கு ஆசைப்படுற கேரக்டர். அப்போ நிஜத்துலயும் அப்படிதான் இருப்பா அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட்ஸ் வந்து நாங்க நிறைய பார்ப்போம். நாங்க நடிக்கிற கேரக்டரை திட்டுறது எங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். பட் அதை தாண்டி நிஜ வாழ்க்கையிலயும் இந்த பொண்ணு இப்படிதான் இருப்பான்னு சொல்லிட்டு எங்களை பிராண்ட் பண்றப்போ அங்க எங்களுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். இல்ல நாங்க அப்படி கிடையாது, இது எங்களுக்கும் தொழில் தானே, நாங்க நடிக்கிறோம், காசு வருது, எங்களுக்குமே கடன் இருக்கு, நாங்களுமே அதை கட்டணும், நம்ம அப்படி நினைச்சு நடிச்சுட்டு இருக்கோம். பட் மக்கள் நம்மளை இப்படி வேற பார்வையில பாக்குறாங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ வில்லியா பண்ற யாருமே அது வில்லியா நடிக்கிறாங்களே தவிர நிஜ வாழ்க்கையில அப்படி கிடையாது. நாங்க அடுத்தவங்க புருஷனுக்கு ஆசைப்படுற கேரக்டர் கிடையாது. அது முதல் விஷயம். அண்ட் கிரேசி வந்துட்டு வீட்டுக்கு அம்மா மட்டும்தான் அவளுக்கு உலகம். அம்மா தாண்டி வேற யாருமே கிடையாது. ஏன்னா அவளுக்கு அப்பா இல்லை சின்ன வயசுல இருந்து. ஸோ அம்மா மட்டும்தான் உலகம். அம்மா என்ன சொன்னாலும் செய்யற பொண்ணு. அம்மாவை தாண்டி வேற எதுவுமே இல்லை. இப்போ எங்க அம்மா இருக்காங்கல்லம்மா, எங்க அம்மாவே சீரியல் பாக்குறப்போ என்ன திடீர்னு ரொம்ப கூப்பிட்டு திட்டுவாங்க, உனக்கு வெக்கமா இல்லையா, நீ என்ன ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்ற அப்படின்ட்டு. எங்க அம்மாவுக்கு தெரியும் நான் நடிக்கிறேன்ட்டு. நான் வந்து எங்க அம்மாவோட பொண்ணு தான். ஸோ அம்மாவே இருந்தாலுமே அந்த சீரியல் பாக்குற அந்த ஒரு மொமெண்ட்ல வந்துட்டு மறந்து போயிடுது. சிஸ்டர்ஸ் வந்துட்டு எனக்கு இதுக்கு மேல இன்னும் சீரியலை பார்த்துட்டு இருந்தா நாங்க உன்னை வெறுக்க ஆரம்பிச்சிருவோம்னு நினைக்கிறேன் அப்படியெல்லாம் கூட என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் ஓகே, அப்ப அந்த அளவுக்கு நம்ம அந்த கேரக்டர் இன்வால்வ்டா பாக்குறாங்கன்றது ஒரு சந்தோஷமான விஷயம் தான். பட் கூட இருக்க லைக் நம்மளோட அம்மாவே வந்துட்டு ஒரு அந்த மொமெண்ட்டுக்கு வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாத ஒரு நிலைமையில இருக்காங்க. அப்போ ஆடியன்ஸ் என்ன பண்ணுவாங்க? இவ நடிக்கிற பொண்ணுன்றதை தாண்டி அந்த ஒரு வெறுப்பு தான் வந்துட்டு ஃபுல்லா அந்த பொண்ணு மேல தெரியும். பட் தட்ஸ் ஃபைன், பரவாயில்ல. இப்போ சில பேர் ஆஃபீஸ் போய் வேலை செய்யறாங்கன்னா நாங்க இங்க வந்து நடிச்சு வேலை செய்யறோம், அவ்வளவுதான். அதை தாண்டி நாங்களும் பீப்புள் ஒன் ஆஃப் த பீப்புள் தான். நாங்க உனக்கு என்னம்மா நீ இப்படி இருக்க அப்படி இருக்க, சீரியல் பண்ற, டிவில வேற, உன் வாழ்க்கை அப்படிதான் இருக்கும், அப்படி கிடையாது. நாங்களும் ஒரு நார்மலான மனுஷங்க. நீங்க என்ன வாழ்க்கை வாழ்றீங்களோ அதே வாழ்க்கை தான் நாங்களுமே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். கிரேஸுக்கு கல்யாணம் எப்போ? கண்டிப்பா இப்போ இல்லம்மா, இன்னும் வருஷம் இருக்கு. இன்னும் வருஷம்னா நான் சொன்ன மாதிரி நான் அப்பா இல்லாம வளர்ந்த பொண்ணு. அம்மா என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சு என்னை காலேஜ் லைஃப்லாம் முடிச்சு இப்போ நான் ஒரு ஸ்டேட்ல இருக்கேன்னா கல்யாண வாழ்க்கை கண்டிப்பா ஒரு நல்ல வாழ்க்கை தான். ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கிற வரைக்கும் அது ஓகே தான். பட் எங்க அம்மாவுக்கு நான் ஒரு பொண்ணா, சீதாலட்சுமியோட பொண்ணா ஏதாச்சும் சாதிச்சு அம்மாவை சந்தோஷப்படுத்திட்டு செட்டில் பண்ணிட்டு அதுக்கப்புறம், ஏன்னா இந்த இப்போ இருக்கிற லைஃப் டைம்ல யாருமே நம்ப முடிய மாட்டேங்குது. அதனால எனக்குன்னு ஒரு நல்ல வீடு, ஒரு நல்ல பேங்க் பேலன்ஸ், அதெல்லாம் நல்லா செட்டில் பண்ணிட்டு அம்மாவை சந்தோஷப்படுத்திட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 to 3 years கழிச்சு அம்மா பார்க்குற மாப்பிள்ள அப்படி கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டோம். அதுக்குள்ள ஹீரோயின் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கட்டாயம் உனக்கு கிடைக்கும். மேனிஃபெஸ்டிங் அம்மா, தேங்க்யூ ஸோ மச். நான் வாழ்த்துறேன். தேங்க்யூ ஸோ மச். சரியா? தேங்க்யூ ஸோ மச். வீடு கட்டுற ஐடியா எப்போ? வீடு வாங்குறதா கட்டுறதா? இது வந்துட்டு எங்க அம்மாவோட டிசிஷன் தான். சம்பாரிச்சு அம்மா கிட்ட கொடுக்குறேன். அம்மாவுக்கு அது எப்படி பண்ணணும்னு தோணுதோ அப்படி பண்ணட்டும். அதுவும் கூடிய சீக்கிரம் நடக்கும் நானும் வேண்டிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா நல்லபடியா முடியும். அப்படி நாங்க கூடிய சீக்கிரமே கிரேஸ் வீடு கட்டி அந்த வீடு கிரகப்பிரவேசம் பண்ணி அங்கே எங்களோட மெர்க்குரி நெட்வொர்க் சார்பாக நாங்கள் வந்து ஹோம் டூர் வர போகிறோம் வீட்டுக்கு. தாராளமா நீங்க அது சீக்கிரமே. ஆனா ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு கண்டிஷன் இருக்கு. அன்னைக்கு நான் தான் சமைச்சு கொடுப்பேன், நீங்க அதை சாப்பிடணும். ஏன் கையால அதை எல்லாரும் சாப்பிடணும். கட்டாயம் எல்லாரும் ரெடினா நீங்க தாராளமா வரலாம். நாங்க எங்களுக்கு எது சாதாரண சாப்பாடு கொடுத்தாலும் நாங்க சாப்பிடுவோம். நல்லா சமைப்பேன். சிக்கன் பிரியாணி செய்வேன். அப்படியா? சரி 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 சரிப்பா. வில்லியா இருந்தா கூட ரொம்ப அழகான வில்லி. நாளைக்கு நீயா நானே சொன்னேன். ஆமா, நீங்க ரொம்ப அழகான வில்லி அப்படின்னு சொன்னேன் இல்லையா? கண்டிப்பா. அதுக்கு காஸ்டியூமுக்கு எவ்வளவு செலவு பண்றீங்க? இந்த வரவேட்டனா செலவு பத்தனான்ற ஒரு இருக்கும் தெரியுமா? அது ஆக்சுவலி எங்களுக்கு தான், வில்லியா பண்ற எங்களுக்கு தான் அது கரெக்டா இருக்கும். ஏன்னா
நாங்க வில்லியா பண்றப்போ கண்டிப்பா எல்லா வில்லியஸும் மோஸ்டா எப்படி இருப்பாங்க, பணக்கார விட்டு போனாதான் இருப்பாங்க. அப்ப நாங்க நார்மலா வந்து துணி எடுக்கவே முடியாது, நல்லா வந்து காஸ்ட்லியான துணியா எடுக்கணும், நாங்க மேக்கப் தனியா ஸ்பெண்ட் பண்ணணும், ட்ரெஸ் தாண்டி மேக்கப் தாண்டி ஆக்சசரிஸ்ன்னு ஒண்ணு இருக்கு, போடுற மேட்சிங் சப்பல் இருக்கு, அந்த மாதிரி எல்லாமே இருக்கும் அது. பட் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் காஸ்டியூம் நான் செலக்ட் பண்ணி போடுறப்போ நம்ம செட்டுக்கு வரப்போ நம்மளோட கூட இருக்க கோ ஆர்டிஸ்ட் இருந்து எல்லாமே, நான் என்ன ட்ரெஸ் போட்டு வந்தாலுமே எனக்கு நல்ல கோ ஆர்டிஸ்ட் கிடைச்சிருக்காங்க எல்லாருமே. டீம்ல இருந்து எல்லாருமே வெண்ணிலா நல்ல காஸ்டியூம் சூப்பரா இருக்கு, செட் அசிஸ்டன்ட் ஆனால இருந்து எல்லாமே நமக்கு சொல்லுவாங்க. அப்ப நமக்கு சந்தோஷமா இருக்கும்ல. நம்ம அதனால தானே நம்ப முடியல, வில்லி கேரக்டர் நம்ப முடியல. தெரிஞ்சதுக்கு அப்புறம் டேரக்டர்ஸ்க்கே ஸ்டோரி ஏதாவது டவுட்னா அவங்க தான் கால் பண்ணி அந்த 10வது எபிசோட்ல என்ன நடந்துச்சு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல போறாருன்னு நினைக்கிறேன். ரைட்டரே உங்ககிட்ட தான் கால் பண்ண போறாரு, அம்மா கொஞ்சம் அடுத்து என்னம்மா கதை பண்ணலாம், நேத்து என்ன கதை போச்சு நம்மளுக்கு மறந்துட்டேன் நான் அப்படின்ற போறாரு. அம்மா உங்களுக்கு பிடிச்ச சினிமாயில உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் யாரு? எனக்கு அஜித் சார் ரொம்ப பிடிக்கும்மா. எனக்கு அஜித் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அஜித் சார் நடிகரா மட்டும் கிடையாது, எனக்கு ஒரு மனுஷனாவே பிடிக்கும். நான் அவருக்கு ஏன் ஃபேன் அண்ட் அப்படின்னா, அவர் வந்துட்டு நடிக்கும் போது ஒரு நல்ல நடிகராகவும் இருக்காரு, ஒரு நல்ல அப்பாவாகவும் நல்ல ஒரு புருஷனாகவும் இருக்காரு. அண்ட் அவர் பேஷன் வந்து ஃபாலோ பண்ணிட்டு அவர் எதையுமே விட்டு கொடுக்கல, எல்லாமே வந்து அழகா ஒரு அலைன்மெண்ட்ல இருக்கும். இது நடிப்பு, இது வந்து குடும்பம், இது வந்து என்னோட பேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க எவ்வளவு நிறைய சீரியல் எல்லாம் பார்த்திருப்பீங்க, அதுல பிடிச்ச ஹீரோயின் யாரு? எங்க சீரியல் ஹீரோயின் கண்மணி. ஆக்சுவலி கண்மணி வந்து தமிழ் கிடையாது, அவங்க ஷீஸ் அ கனடியன். பட் ஆனால் அவங்க வந்து இப்போ பக்காவா இப்போ என்னை விட நல்ல தமிழ் அவங்க பேசுவாங்க, அந்த அளவுக்கு கற்றுக்கிட்டு. இது கண்மணின்னு மட்டும் இல்லாமல் மோஸ்ட்டாக அதர் ஸ்டேட்ல இருந்து வந்து இப்போ நம்ம தமிழில் நடிக்கிறாங்க இல்லையா, அது எல்லாமே ரொம்ப ஒரு டஃப்பான விஷயம். ஏன்னா நம்மளெல்லாம் இப்போ போய் லாங்குவேஜ் தெரியாத மற்ற ஸ்டேட்ல விட்டாங்கன்னா நம்மளாம் முடிச்சுக்கிட்டு இருப்போம். பட் அவங்க இங்கே யார் என்னென்ன எதுவுமே தெரியாமல், பழக்க வழக்கமே எதுவுமே இல்லாமல் வந்து இங்கே எல்லாம் நடிச்சு நம்ம கூட ஒரு ஒன் ஆஃப் த மெம்பர்ஸா மாறுறாங்கல்ல, அது ரொம்ப பெரிய விஷயம், அது ரொம்பவே நல்ல விஷயம். அது வில்லி உங்களை சொல்லக்கூடாது. ஆக்சுவலி என்னன்னாமா, இப்போ அந்த டைம்ஸ்லலாம் வந்துட்டு ஒரு ஹீரோயினா எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுவாங்கன்னா, போல்டா இருக்கணும், நல்லா ஹைட்டா இருக்கணும், வெயிட்டா இருக்கணும், ஃபேஸ் பார்க்கறதுக்கே ரொம்ப தைரியமான ஒரு பொண்ணா இருக்கணும் அப்படின்னு எல்லாம் ஆசைப்படுவாங்க. பட் இப்போ எப்படி மாறிடுச்சுன்னா, அந்த மாதிரி இருந்தாலே அவங்கள அப்படியே வில்லியா மாத்திடுறாங்க. ரொம்ப போல்டா பார்க்க தைரியமா ஒரு பொண்ணு இருக்கால, அந்த பொண்ணை வில்லியா போடு. ரொம்ப அப்பாவியா பாவமா அந்த மாதிரி யாரு இருக்காங்களோ அவங்க வந்து ஹீரோயினா போட்டுடுறாங்க. அந்த மாதிரி இப்போ மாறிடுச்சு. ஸோ அதை தாண்டி நிஜ லைஃப்ல வந்துட்டு அவங்க எல்லாருமே ரொம்ப ஸ்வீட்டான ஆட்கள், எல்லாருமே ரொம்ப ஸ்வீட்டான ஆட்கள். நீங்க இவ்வளோ நேரம் என்கிட்ட கிரேஸா பேசிட்டு இருந்தீங்க. ஆமா. இப்போ வெண்ணிலாவா ஒரு 2 நிமிஷம் என்கிட்ட பேசணும். பழைய வெண்ணிலா வேணுமா இப்ப இருக்க வெண்ணிலா? புது வெண்ணிலா, வில்லி வெண்ணிலா. ஏன்னா சரி, பழைய வெண்ணிலாவுக்கும் கிரேஸுக்கும் வித்தியாசம் இல்லை. சரி இப்போ என்ன பழைய வெண்ணிலா கிரேஸ் மாதிரியே கேரக்டர். என்ன சொல்ல வரீங்க, சீக்கிரம் சொல்லி முடிங்க. இப்ப நான் சொல்ல வர்றது நீ உன் கேரக்டர் நான் பேசிட்டு தானங்க இருக்கேன். என்னத்த பேசுற? ஒன்னும் சரியா பேசலையே. நீங்க ஏதோ கேள்வி கேட்டா நான் பேசுறேன். வில்லத்தனமா ஒண்ணும் பேசுற மாதிரி தெரியவே இல்லையே எனக்கு. ஜஸ்ட் ஸ்டாப் இட். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேளுங்க, நான் பதில் சொல்றேன். சொல்லு, நீங்க கேளுங்க. நீ வெண்ணிலாவா சொல்லு, என்ன சொல்லணும்னு சொல்லு. காட், நீங்க கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். நான் பேசுறதுக்கு வேணா லூசாங்க. நீ எதுக்கு கண்மணி கிட்ட அவ்வளவு ஹார்டா நடந்துக்கற? இட்ஸ் none of your business man. டைரக்டா மோத வேண்டியதானே? ஏன் பின்னாடி இருந்து கண்மணியை டார்ச்சர் பண்ற? உன் ஃப்ரெண்ட் தானே அவ, அவள்கிட்ட நீ டைரக்டா மோத வேண்டியதானே? இங்க பாருங்க, நீங்க பெரியவங்கன்றதால பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன் வாழ்க்கையோ அதை நான் பாத்துக்கிறேன், நீங்க உங்க வாழ்க்கையை பார்த்துட்டு போங்க. நீ வந்து எடுப்பார் கைப்பிள்ளையா இருக்கிற. ஓகே அம்மா, சாரிமா. ஐயோ இல்லம்மா, ரொம்ப நன்றிம்மா. நீங்க நம்ம சேனலுக்கு வந்து இவ்வளோ நேரம் உங்கள் வேலைகளெல்லாம் விட்டுட்டு, ஷூட்டிங் இருக்கும் அதெல்லாம் விட்டுட்டு எங்களோட மெர்க்குரி சேனலில் வந்து பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிமா. நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும் மெயினா. பிகாஸ் உங்களோட டைம் எல்லாத்தையுமே நீங்க எங்களுக்காக இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க இன்வெஸ்ட் பண்ணி நீங்க எங்களை எல்லாரும் பார்க்கலன்னா கண்டிப்பா நாங்க இப்ப இந்த இடத்துல கிடையவே கிடையாது. ஸோ அதுக்கு நாங்க தான் நன்றி சொல்லணும். அண்ட் அது மட்டும் இல்லாம புதுசா யாருக்கிட்டயோ பேசுற ஒரு ஃபீல் எங்களுக்கு கொடுக்கல. நீங்க அன்னைக்குமே சரி இன்னைக்குமே சரி ஒரு அம்மா கிட்ட பேசினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் ரொம்ப ஜாலியா கொண்டு போனீங்க. அண்ட் ஆங்கரிங் வந்துட்டு ஏதோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து பேசுற மாதிரி ரொம்ப ப்ரொஃபஷனலா இருந்துச்சு. ரொம்ப நான் வந்து நிறைய அட்மையர் பண்ண உங்களை. இப்போ நீங்க பேசும்போது நீங்க எங்ககிட்ட வந்து கேள்வி கேட்குறப்போ ரொம்ப அட்மையர் பண்ணி நான் பார்த்தேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் அம்மா. நன்றிம்மா. நம்ம கண்மணி அன்புடன் சீரியல் வில்லி கேரக்டர் வெண்ணிலாவோட இவ்வளோ நேரம் நம்ம பேசியிருக்கோம். அதெல்லாம் பார்த்து ரசித்து கமெண்ட் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அதான் சரங்க காமிச்சிருங்க, லவ் காமிச்சிருங்க.